மீன ராசி. மீன ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, மீனத்தில் உட்கார்ந்திருக்கிறது யாரு அப்படின்லாம் ஒண்ணு இருக்கு இல்லையா? சனியே வந்து உட்கார்ந்துட்டாரு அப்படிங்கிறப்போ லைஃப்ப பயங்கரமா மாத்தப் போறாரு. மாத்தப் போறாருங்கிறத விட ஒரு ஸ்ட்ரக்சருக்கு கொண்டு வரப் போறாரு. ஒரு ரீஸ்ட்ரக்சர் பண்ணப் போறாரு அப்படிங்கிற விஷயத்த தான் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது. உங்க வாழ்க்கைய வேற மாரி ஒரு அந்த பெர்ஸ்பெக்டிவே கொஞ்சம் மாத்துவாரு. ஒரு சிலருக்கு வந்து பர்சனல் லைஃப்ல கணவன் மனைவியா இருந்தாலும் பிரிவுகள் சந்திச்ச மாரி இருந்திருக்கும். லவ்வா இருந்தாலும் ஒரு பிரேக்கப் நடந்திருக்கும். அதிலிருந்து மீள முடியாத ஒரு துயரத்துக்கு வந்திருப்பீங்க. ஏன்னா, அந்த டிபெண்டன்சின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல மீனத்துக்கு. மீன ராசி யார்கிட்டலாம் ஒரு டிபெண்டன்சியா இருக்கீங்களோ, முதல் சனி அங்கிருந்து விலக்குவார். உங்கள நீங்க எப்படி ட்ரஸ்ட் பண்றீங்க? உங்கள நீங்க எப்படி நம்புறீங்க? உங்ககிட்ட என்ன வில் பவர் இருக்கு? உங்களுடைய குவாலிட்டி என்ன? இந்த மாரி எல்லா விஷயத்தையுமே சனி உணர வைக்கிறக்கு தான் இவ்வளோ விஷயங்கள் உங்க வாழ்க்கையில நடந்திருக்குங்கிறது. ஆன்மீகம் செழிக்கும். நீங்க வந்து ஆன்மீக பாதையில போகும்பொழுது தெய்வ அனுகிரகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்களுக்கு. உங்களோட இன்ட்யூஷன் நல்லா இருக்கும். அதாவது யூகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. யூகம் ஒரு தடவ தான் வரும். அந்த யூகத்த மறுபடியும் மறுபரிசீலனை பண்ணிட்டோம்னா, அது மாயையா மாறிடும். இல்யூஷனா மாறிடும். அந்த இல்யூஷன்ஸ்குள்ள மீன ராசி போயிறக்கூடாது அப்படிங்கிறது தான். அந்த இன்ட்யூஷனுக்கும், இல்யூஷனுக்கும் வேறுபாடு தெரியணும். அதாவது யூகத்துக்கும், மாயைக்கும் வேறுபாடு தெரிஞ்சே ஆகணும் மீனத்துக்கு அப்படிங்கிறது தான். முருகர் வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு போறது, சிவன் ஸ்தலங்களுக்கு போறது, அங்க சிவன் கிட்ட போய் அங்க இருக்க சந்திரன வழிபாடு பண்ணிட்டு வர்றது. ஏன்னா மைண்ட் அப்பப்போ உங்களுக்கு ஆசிலேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில மீன ராசிக்கெல்லாம் வந்து புதிய வாழ்க்கை அமையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். புதுசா லைஃப் பார்ட்னர் பார்க்குற மாரி, உங்களுக்கானவங்கள பார்க்குற மாரிலாம் தெரியும். ஆனா